தங்கமே வாழ்க்கையின் சந்தோஷமே நீதானே தெரியுமா? என் தங்கமே கடவுள் தந்த பந்தமே நீதானே புரியுமா? கோவிந்தன், ஹாப்பி பர்த்டே கோவிந்தன். உங்கள் அப்பாவா உங்கள் அம்மாவான்னு தெரில, அவங்க அடிக்கடி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிகிட்டே இருக்காங்க, என் பையனுக்கு வியாழக்கிழமை பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஹாப்பி பர்த்டே கோவிந்தன். நீங்கள் நல்லா நீடூடி நீண்ட நாள் வாழணும். நீங்கள் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறதுல எனக்கு சந்தோஷம். நான் சொல்கிறப்ப உங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய வரம், பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நீங்கள் அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தீங்க, சரி காசா பணமா ஹாப்பி பர்த்டே சொல்லி என் பையனுக்கு வாழ்த்துங்கன்னு ஒரு அக்கா கேட்குறப்ப அவங்களுக்கு அதை செஞ்சுருவோமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இது பெரிய விஷயமா படுது, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு யோசிக்கிறத விட இது பெரிய விஷயம் அப்படின்னு நான் யோசிப்பேன். ஏன்னா மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது, அது எல்லாராலையும் பண்ண முடியாது அப்படின்றது என்னோட கருத்து. எல்லாரும் மற்றவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சில பேரால் மட்டும்தான் அது முடியும். அது நான் உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்குறேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். கோவிந்தன், ஹாப்பி பர்த்டே டு யூ. நீடூடி நீண்ட ஆயுள் காலம் நோய் நொடி இல்லாமல் வாழணும். அதுதான். நீங்கள் எல்லோரும் வாழ்த்து சொல்லுங்கள் கோவிந்தனுக்கு.